ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் அழகா கிரீட் பண்ணுது. உள்ள படம் வந்து ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணுது. கவின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். டாடாவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் இது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு படம் சரியா அமையல. ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. பேஸான கதை தான், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேனே, ரெண்டு பேருக்கும் ஏஜ் வித்தியாசம். எப்படி இவங்களாம் வந்து இவங்களுக்கு பேரா நடிக்கிறாங்கலாம் பேசினாங்க. அதான் அவங்களுக்கு அவங்க பேசுறவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக கெமிஸ்ட்ரி அழகா இருக்கு. அதனால மேக்ஸ் பார்க்க வேணாம். ஹியூமர் சூப்பரா இருக்கு. ஹாய்னு அவங்க எதுக்கு படம் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்றேன், ஹெச் ஃபார் ஹியூமர், ஐ ஃபார் இன்னோசன்ஸ். ரெண்டையுமே அழகா கேரி ஃபார்வர்ட் பண்றாரு கவின் சார். ஃபேமிலி ட்ராமா தான் படமே. எமோஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷன் ப்ரோ. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லை. மியூசிக் டைரக்டரை பாராட்டணும். ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஒன்று ரசகுல்லா, இன்னொன்று சக்கரை. ரெண்டுமே ஸ்வீட் பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்வீட்டாகவும் இருக்கு. கான்செப்டா ஒன்றும் சொல்ல வரல. கவின் சாரோடைய ரோலே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு எய்மோட இருக்காரு. நயன்தாரா அவர்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் கதையோட பேஸ். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதா முழு கதை. எல்லாருமே பார்க்கலாம் தலைவா. லவர்ஸ் பார்க்கலாம், தனியா பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். அதான் சொல்றேன், குடும்பமா நம்ம படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல, இதை குடும்பமா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு ஜாலியான படம். 2.5 மணி நேரம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு டபுள் மடங்கு வறுத்து கொடுக்குற படம். ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வர வைக்கக்கூடிய ஒரு படம்னு சொல்லலாம். எல்லாரோட நடிப்புமே பிரமாதமாக இருந்தது. யாரோட ஒரு நடிப்புமே நம்ம குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி, இந்த கவின் நயன்தாரா, நிறைய கேள்வி இருந்தது. அவங்க 2 பேருக்கு எப்படி செட் ஆகணும். ஒரு படத்தில் ரொம்ப ஆப்டாக இருந்தது. அதே மாதிரி ஃபன்னுன்றது வந்து காமெடின்றது படத்தில் அப்படியே படம் முழுக்கவே வரும். அதை தாண்டி எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஜென்னு பயங்கரமாக பின்னிட்டார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் இந்த படத்தில் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் கொடுக்கணும். அது கண்டிப்பாக கேரண்டி இந்த படத்தில். எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் முழுக்க காமெடின்றது திணிக்காம ரொம்ப ஆப்டாக படத்தோடய வரதுனால ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏகப்பட்ட தெரிந்த முகங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஆக்சுவலாக அது அவங்க நடிப்பெல்லாம் மறுபடியும் எல்லாரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக பாக்கியராஜ் சார்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக ஆப்டாக இருந்தது. அந்த ரோலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே நம்மளுக்கு பெருசாக ஆக்வர்டெல்லாம் தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கானது உங்கள்கிட்ட வரணும்னா அது கண்டிப்பாக தேடி வரும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் குட்டாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் நயன்தாரா மேம் எல்லாரும், கவின் சூப்பராக பண்ணார். எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. பேர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நிஜமாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குரேஷ் இருக்காரு, ஸோ அவரும் இருக்காரு. ஸோ காமெடியெலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எமோஷனல் சீன் எல்லாமே குட், ஆல் குட். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்த்துருங்க. அதான் ஃபேமிலியோட வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் படம். ஸோ வெரி குட். எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பாக்யராஜ் சாரை மிஸ் பண்ணுவோம். அவர் லாஸ்ட் படம், ஆனால் படம் ஃபுல்லாக அவர் இருக்காரு. ஸோ அது ஒரு கொஞ்சம் லவ்வுக்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த நமக்கான லவ் நம்மளை தேடி வரும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு தேவையில்லாத விஷயம்லாம் இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது. சொல்லவே வேணாம். மோஸ்ட் சார்மிங், மோஸ்ட் க்யூட் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சீனில் பார்க்கும்போது மேமை பார்க்குறதா இல்லை கவினை பார்க்குறதா, மேமை பார்க்குறதா கவினை பார்க்குறதான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர டாமினேட்டிங்காக இருந்தது. லவ் சீன்ஸ் ஒன்றும் அதாவது அவங்க கெமிஸ்ட்ரி வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட லைவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லைவாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. காமெடி வந்து நிறையவே இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இன்டர்வல் முடிஞ்சும் ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி காமெடியை வந்து எங்கேஜாக வச்சுருந்தாங்க. பிகாஸ் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நிறைய காமெடி ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எங்கேஜாகவே வச்சுருந்தாங்க. கடைசியில் மட்டும் ஒரு குட்டி எமோஷ்னல் சீன், அதில் வந்து சுகாஷினி மேம் ஆல்சோ வருவாங்க. ஒரு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலினாலே க்யூட்டு தானேங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பேரு எல்லாமே நல்லா இருந்தது. நாம் வந்து ஒரு ஃபேமிலி ஜோனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணால் எப்படி இருக்கும், அதில் போய் ஒரு சில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் யாரெல்லாம் பிடிக்கும்? ஆல் டைப் ஆஃப் பீப்புளுக்கும் பிடிக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து என் வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்.
படம் நல்லா ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. கவின் ப்ரோதும் நயன்தாரா மேம்தும் ஃபர்ஸ்ட் டைம் பேர் இது. ஸோ நல்ல ஒரு லவ் அண்ட் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே டைம் பாக்யராஜ் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் இது. ஸோ ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய படம் பண்ணணும் அவங்க. அதான் சொன்னனே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. லவ் அண்ட் எமோஷன்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஹை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்க்குற ஒரு கல்யாணத்தை விட்டு ஓடி வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் வெயிட் பண்ணிப்பாங்க. அவங்க நட்பு எப்படி லவ், ரெண்டு பேரும் லவ்வில் விழுறாங்க, எப்படி வந்து கடைசியாக வந்து இவர் வந்து அவங்கள வந்து லவ் பண்ண வைக்கிறாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸு, நிறைய வந்து நம்ம ஜாலியாக சிரிக்கிற மூமெண்ட்ஸு. அதுவும் ரீசெண்டாக நிறைய படத்தில் ஓவர் வயலன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டு நொந்து போயிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காமெடிஸ் எல்லாம் நல்லா வந்து, அதாவது நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம பாக்யராஜ், பிரபு இவங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம். கவின் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட நிறைய டைலாக்ஸ் ஆக்சுவலாக நல்லா நம்ம யூத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப அதை ஃபீல் பண்ணி, நம்ம லவ் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குமே, ஐயோ அந்த பொண்ணை நான் பார்க்கல, அந்த பொண்ணு இப்படி நான் இப்படி லவ் பண்ணேன், அந்த மாதிரி நிறைய வந்து யூத்தை எஸ்பெஷலி நம்ம 90s கிட்ஸு லவ் பண்ணுற கிட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு. கவின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு அப்பாங்கிற ஒரு பொறுப்பு வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு அவரோட கேரக்டர் மூலயமா. பாக்யராஜுக்கும் கவினுக்கு இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரபுக்கும் நயன்தாராக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பிரபு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பிரபு வந்து அவர் வயசான ஆளாக இருந்தாலும் க்யூட் இன்னசென்ட்லாம் சொல்கிறது இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம், லவ்வர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா லவ்வுங்கிறது வந்து வெறும் பையன் பொண்ணு கிடையாது. ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல படத்தை கண்டிப்பாக கொண்டாடுங்க, நல்லாயிருக்கும். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஃபீல் அவுட்டான மூவி. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளில வந்தால் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டார்டிங்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் சிரித்தோம், நிறைய கனெக்டிவிட்டி இருந்தது. 90ஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புகளை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப எமோஷ்னலாகவும் காமெடியும் கலந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. படம் முழுக்கவே நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். எனக்கு நயன்தாராவை இப்படி தான் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இந்த மாதிரி ஒரு நயன்தாராவை நாங்கள் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. திருப்பி அது கிடைச்சது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு படம். செம்ம. எனக்கே டவுட், எனக்கு உண்மையிலே அந்த டவுட் இருந்தது, எப்படா ஜோடியாக மேட்ச் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு. பட் அதுக்கு கவின் அந்த அளவுக்கு உண்மையிலே எஃபெக்ட் போட்டிருக்காரு. பயங்கர ஒரு ஒர்க் அவுட் கிடச்சிது. உண்மையிலே ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப பெரிய ரோலு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எனக்கு பாக்யராஜ் சார் சீரியஸாகவே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ மிஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு நடிகர். இந்த அளவுக்கு ஒரு பழைய அவரோட நடிப்பை வந்து இந்த மாதிரி வேற யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு அப்பாவா, ஸ்ட்ரிக்ட் அப்பாவா எப்படி நடிக்கணும், ஒரு அதே நேரத்தில் ஒரு ஜாலியான ஒரு டைலாக் பேசுறதா இருக்கட்டும், அது எப்படி மாற்றணும், அந்த மாடுலேஷன் டைலாக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை மிஞ்சி யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்துக்கு அவர் தான் டைலாக் ரைட்டரானு கூட தெரியல. அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கான்செப்டா சூப்பரான ஒரு கான்செப்ட். 90ஸோட லவ்வெல்லாம் தாண்டி இது ஒரு விதமான வித்தியாசமான லவ். அந்த லவ் கடைசி சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அப்படியே ஆகாட்டாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லடாங்கிற அளவுக்கு நமக்கு ஃபீல் கொடுக்க வச்சிருச்சு. எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரும் இல்லை, எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, நீட்டாக கொடுத்துருந்தாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆபாசத்தை காட்டி தான் அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக சப்ஜெக்ட்லேயே அழகாக எந்த ஒரு இதுலையுமே மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம்.